என்னுடைய பெயர் மணிகண்டன். இப்போ நாங்கள் வந்து டீமோட நிற்கிறோங்க. யாமன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். இவங்க வந்து கோ டைரக்டரு 2 பேருமே. ஸோ இதோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்து இன்றைக்கி லான்ச்சிங் வந்து கேப்டன் கோயிலில் வச்சு நடந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக நியூ இயருக்கே லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணோம். அது முடியலை. எப்படியாவது இந்த பொங்கலுக்கு பண்ணியே ஆகணும், அது கேப்டன் கோயிலில் தான் வச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி டீமோடு நாங்கள் பிளான் பண்ணோம். அதே மாதிரி அம்மா வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க, ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ணாங்க, வாழ்த்துக்களையும் தெரிவித்தாங்க. ஏன்னா வெயிட் பண்ணி கண்டிப்பாக அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணோம். அதே மாதிரி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹாரர் காமெடியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். சக்தி சிவன் அண்டு காயத்ரி ரேமா வந்து ஸ்டாரராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சம்பத்ராம், எல் ராஜா, அருள்டி சங்கர், ஆதேஷ் பாலா, சாதனா, திருச்சி சாதனாக்கா வந்து நல்லா காமெடியாக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவர் உதயராஜா, ரஞ்சன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆதேஷ் பாலா ஒரு முக்கியமான ஒரு பாட்டு ஒன்று படிச்சிருக்கிறார் இதில் ஸ்பெஷல் ஆட்டு. அந்த பாடல் வந்து ஒரு கருப்பசாமி பாட்டாக வந்து வந்திருக்கு. அது வந்து சீக்கிரம் கூடிய டீசர் அண்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிடக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். படம் வந்து சீக்கிரம் பிப்ரவரி மாதம் எண்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குள்ள நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் ஐயா வந்து தமிழ் சினிமாவுக்கு செஞ்ச சாதனைகள் என்ன, அரசியலில் செஞ்ச சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதை விட எங்களுக்கு வந்து சினிமா தான் எங்களுக்கு உயிர். பட் அவர் இன்றைக்கி இல்லை, இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த படத்துக்கு வந்து முதல் தடவையாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி. நன்றி. அன்னியார் வந்து இந்த போஸ்டர் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண சொல்லும்போது அவங்கள கூப்பிடுங்க, படக்குள்ள கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ண உடனே அந்த படத்தை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. யார் நடிச்சிருக்கா, யார் மியூசிக் டைரக்டரு, யார் ப்ரொடியூசர், யார் டைரக்டர்னு எல்லாமே கேட்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் வரணும், இந்த படத்தை விட இன்னும் வரக்கூடிய படங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து எங்களை அனுப்பியிருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அமைஞ்சிருக்கு. இதை விட பெரிய படம் ஒன்று பண்ணணும், அடுத்த படங்கள்லாம் வர வர பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக. விஜயகாந்த் ஐயா வந்து தமிழ் சினிமாவில் அவர் ஒரு சகாப்தம். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் வந்து நிறைய பேர் அவர் லைவாக வந்து நிறைய பாடல் வெளியீட்டு விழா, இதே மாதிரி ஃபஸ்ட் லுக் லான்ச்சு அப்படின்லாம் இருந்தாங்க. பட் இன்றைக்கி அவர் இல்லை. அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ் சினிமா இருக்க வரைக்கும் அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து அவர் மறைந்த பிறகு அவருடைய இடத்திற்கு வந்து ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ணுறது, இதே மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் வந்தோம். இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா இருந்தால் கூட அந்த அம்மா எங்களை வந்து கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. கேப்டன் அவர்கள் இடத்துல வச்சு பண்ணதுக்கு வந்து மெயின் ரீசனே தமிழ் சினிமாவில் வந்து அவரை வந்து அசைக்கவே முடியாத ஒருத்தவங்களாம் இருந்தாங்க. என்றென்றும் அவர் இந்த உலகம் இருக்க வரைக்கும், சினிமா இருக்க வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் புகழ் நிலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். உண்மையில் அந்நியார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.